அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் ஒரு பயிற்சி பெற வேண்டிய, இஸ்லாத்திற்காக நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டிய சம்பவங்கள் சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கொள்கையில குன்றுகளாக விளங்கிய சஹாபிய பெண்களை பத்தின ஒரு வரலாறு தான் பார்ப்போம். அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வரலாறு பத்தி. அப்படி இவங்க இந்த பேரு சொன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியும்னா, இவங்க அபூபக்கருடைய மகள். இது மட்டும்தான் எல்லாருடைய மைண்ட்லயும் இருக்குமே தவிர இவங்க என்ன இஸ்லாத்திற்காக தியாகம் செஞ்சாங்கிறது அவங்களுடைய மைண்ட்ல இருக்கிறது. ஆனா இவங்களுடைய தியாகம்ங்கிறது இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல ஹிஜ்ரத்தின் போது அவங்களுடைய தியாகம் மிகப்பெரியதா இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தியாகம் ஹிஜ்ரத் ஆரம்பிக்கும் போதுதான் நடக்குது. ஆனா இவங்களுடைய வரலாற்று சம்பவங்கள், இவங்களுடைய பிறப்பு பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மூத்த மக்களாக பிறக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தாங்க. இவங்க ஒரு மனைவிக்கு பிறந்த பிள்ளை. இன்னொன்னு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வேறொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளை. ரெண்டு பேரும் சகோதரிகள், ஒரே தந்தை, வெவ்வேறு தாய்மார்களை கொண்ட சகோதரிகளா இருக்காங்க. இப்படி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மூத்த பிள்ளையா பிறக்கிறாங்க. தூதர்களை எப்ப அறிவிப்பு செய்யறாங்க அப்படின்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்து ஒரு 5 வருடம் கழித்துதான் அறிவிப்பு செய்யறாங்க. அப்போ அவங்க அறியாமை காலத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெரிய முடியும். இப்படி தன்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய தாய் யாரு, இவங்க தாய் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்போ தன்னுடைய தந்தை ஒரு மார்க்கத்துல இருக்காரு, நான் அதே மார்க்கத்துல இருக்கேன்னு அவங்க நினைக்கல. அவங்க உலகபூர்வமா அல்லாஹ்னா யாரு, என்னுடைய ரப்புங்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இவங்க 58 ஹதீஸ்கள் அறிவிச்சுட்டாங்க. நிறைய ஹதீஸ்கள் சஹீஹ் புகாரிலையும் முஸ்லிம்லையும் இன்னும் திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்கள்ல வரத பார்க்க முடியும். இன்னும் இவங்களுடைய கணவர் யாரு அப்படின்னா ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அஷ்ரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்லக்கூடிய 10 சொர்க்கவாசிகள் நர்மாராயணம் பெற்றாங்கல்ல, அவங்கள்ல ஒருவரா ஜுபைர் பின் அவ்வாம் இருக்காங்க. அப்போ தன்னுடைய தந்தை இஸ்லாமியர், தன்னுடைய கணவர் இஸ்லாமியர், தனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையும் இஸ்லாத்துல பிறக்குது. தன்னுடைய பாட்டனார் என்ன செய்யறாங்க, பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு குடும்பத்தின் மூலியமா எந்த ஒரு அச்சுறுத்தலும், எந்த ஒரு துன்புறுத்தலும் ஏற்படல. ஆனா அவங்க இஸ்லாத்துக்காக நிறைய அச்சுறுத்தல்களை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். இன்னும் இவங்க முன்னாடியே இஸ்லாத்தை முன் காலகட்டத்துல ஏத்திருந்தாலும், இஸ்லாம் வந்தோடனே ஏத்திருந்தாலும், இவங்களுடைய தியாக வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்யும் போது ஆரம்பமாகும். அப்போ என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட மக்களை அபிசீனியாக்கு நீங்க ஹிஜ்ரத் பண்ணி போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. கடைசியா அல்லாஹ் என்ன செய்யறான், யஸ்ரிப்ங்கிற நகரத்துக்கு போங்க அப்படின்னு அல்லாஹ் அறிவிக்கிறான். அதனால சில முக்கியமான சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த போன்ற சஹாபாக்கள்லாம் கூட்டிட்டு அவங்க போறாங்க. கடைசியா தான் யார் போறா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போறாங்க. அப்படி போகும்போதே ஹிஜ்ரத்தின் போது ஒரு சவுர் குகைங்கிற குகையில தஞ்சம் புகுறாங்க. இப்படி நான் இந்த இடத்து வழியா போவேன், இந்த வழியில போவேன், இந்த குகையில நான் தஞ்சம் புகுவோங்கிற செய்திய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நபர்களுக்கு மட்டும்தான் அறிவிச்சாங்க. மூன்றாவது யாரு அப்படின்னா அஸ்மா ரலியல்லாஹு. அவங்கள்ட்ட சொல்றாங்க, நான் இந்த மாதிரி இந்த குகையில தஞ்சம் புகுவேன், எனக்கு நீங்க என்ன செய்யணும், உணவை எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னுடைய அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய உணவு பொறுப்பை எடுத்துக்கிட்டது யாரு பார்த்தோம்னா அஸ்மா ரலியல்லாஹு அவங்கள உணவு பொறுப்பை எடுத்துட்டாங்க. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஏன்னா உங்களுடைய உணவு பொறுப்பை எடுத்துக்கிறேன் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்படி அவங்க வாக்குறுதி கொடுக்கும்போது அவங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்காங்க, அவங்க கர்ப்பிணியா இருக்காங்க. எப்படி 3 மாசம் 4 மாசமான்னு கேட்டா கிடையாது, அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. நிறை மாத கர்ப்பிணி நடந்து செல்றதே பெருசு. அப்போ ஒரு இடத்துல 1 மணி நேரம் நடந்து சென்றாவே உங்களுக்கு என்ன செய்யுது, கால் கையெல்லாம் வீங்கிக்கிறத பார்க்கும். ஆனா இவங்க அந்த சவுர் குகை வரையும் இவங்க அந்த உணவை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த உணவை தயாரிக்கிறாங்க. தயாரிக்கும் போது ஒரு தோல் மூட்டையில உணவையும் இன்னொரு தோல் பையில தண்ணீரையும் கட்டுறாங்க. கட்டுறதுக்கு பாக்குறாங்க, கையில் இல்ல. அப்ப என்ன செய்யறாங்க, அரபியர்களுடைய வழக்கமான ஒரு மேலாடை ஒண்ணு போட்டுப்பாங்க, கீழே ஸ்கர்ட் மாதிரி ஒண்ணு போட்டுப்பாங்க. அதோடய கயிறை எடுத்து 2ஆ கிழிச்சு ஒண்ணு அந்த 2 மூட்டைகளையும் சேர்த்து கட்டுறாங்க, ஒண்ணு தன்னோட இடுப்புல கட்டுறாங்க. இதுல என்ன அவங்களுக்கு என்ன பேரு, அவங்களுக்கு முஸ்லிம்கள் ஒரு பட்டை பேர் வைக்கிறாங்க. என்னது, தாத்து மித்தாகை, வெட்டை கற்றுடையாள்.
அதாவது தனக்கு அது ஒண்ணுதான் இருக்கு, அதையும் கிழித்து என்னுடைய நபி என்னுடைய தூதர் அங்க பசியோட இருப்பாங்கன்னு தன்னுடைய அந்த கயிற்று ரெண்டா கிழிச்சு ஒண்ணு அது கட்டிட்டு போய் கொடுக்குறான். எப்படி அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா காஃபிர்களுடைய கைகள் அவிழ்த்து விடப்பட்ட நேரம். யாரு அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பா அந்த அபூதாலிப்ங்கிற மனிதர் என்ன செஞ்சிடறாரு, மன்னிச்சுவார். அப்போ அவங்களுக்கு கைய அவிழ்த்து விடப்பட்ட நிலையில இருக்காங்க. எப்ப கிடைச்சாலும் முகமதை கொண்டுட்டாங்க இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்காதுங்கிற நிலை. அந்த நிலையில இவங்க அந்த காஃபிர்கள் எல்லா கண்ணையும் மண்ணை தூவி நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க, அங்க போய் குடுத்துட்டு வராங்க. அப்போ இங்க பிரச்சனையில மாத்திக்கிட்டாங்கன்னா அங்க தூதருடைய நிலைமை என்ன ஆயிடும், மோசமா போயிடும். அப்படிப்பட்ட நிலையில அவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போறாங்க. அப்போ போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லபடியா ஹிஜ்ரத் போய் செஞ்சுட்டாங்க, மதீனா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க தன்னுடைய கணவர் கூட கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது நம்ம நினைக்கலாம், என்ன நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம், சரி நேரமாத கர்ப்பிணியாகும் பிள்ளைய பெற்றுட்டு பிள்ளைய எடுத்துட்டு போவோம் அப்படின்னு தானே நம்ம எண்ணமோ. அவங்க சொல்றாங்க, என்னுடைய தூக்கத்தில் என்ன இருக்காங்க அங்க இருக்காங்க, எனக்கு இதுக்கு மேல இந்த ஊர்ல என்ன வேலைன்னு அந்த நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும் போது அவங்க நடந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம பக்கத்து தெருவா அந்த தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, 12 நாட்கள் நடக்க வேண்டிய தூரம். அப்படிப்பட்ட தூரத்தை நிறை மாதமா இருக்கக்கூடிய அந்த பேர் என்ன செய்யறாங்க, நடந்தே செல்றாங்க. அப்படி நடந்து செல்லும் போது அப்படி நடந்து செல்லாமான்னு பார்த்தா கிடையாது. அவங்களுடைய மூட்டை, அவங்களுடைய உணவு மூட்டை இருக்கும். இதெல்லாம் அவங்க கருவு வச்சிருக்க 3 கிலோ 2 கிலோவை சுமந்துட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. அப்படி போய் மதீனாவை அடைஞ்சோடனே அவங்களுக்கு என்ன செய்யுது, பிள்ளை பிரசவிக்கிறாங்க. அப்போ பிள்ளை பிரசவிச்சோடனே அந்த பிள்ளை தான் ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் முஸ்லிம்களுக்கு பிறந்த முதல் பிள்ளை, முஸ்லிம் சமுதாயத்துல பிறந்த முதல் பிள்ளை யாரு, அதாவது அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு. அவங்கதான் முதல்ல ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய பிள்ளை. அந்த பிள்ளைக்கு அவங்களுடைய தாய் தந்தை சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ, அந்த முஸ்லிம் சமூகமே என்ன செய்யுது, அந்த பிள்ளைக்காக சந்தோஷப்படுது. அப்போ அந்த நிலைமையில போயிட்டு தன்னுடைய பிள்ளை என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில ஒப்படைக்கிறாங்க. அவங்கதான் என்ன செய்யறாங்க, அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு பேசிருக்காங்க. இத பத்தி அஸ்மா ரலியல்லாஹு தான் அவங்க அறிவிக்கிறாங்க, என்னுடைய மகன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மடியில தவழ்ந்த முதல் பிள்ளை. என்னுடைய மகன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெயர் சூட்டிய முதல் பிள்ளை. என்னுடைய மகனுடைய முதல் உணவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எச்சிலாதான் இருந்துச்சு. அப்போ நிறைவான கர்ப்பிணியா இருக்கும் போது இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யறத பார்க்கலாம். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கப்புறம் நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. அதுலயும் முத்தாய்வான சம்பவம்னு பார்த்தோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்துல்லாஹ் பின் ஜுபைர் அவங்க ஒரு 70 வயது அடையலாம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மக்காவுடைய ஆட்சி தலைவரா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல்லாஹ் பின் ஜுபைர் அவங்க இருக்கா. அப்படி இருக்கும் போது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்படிங்கிற ஒரு கொடியவன், அவன் அல்லாஹ்வின் ரசூலை ஏத்திருக்கானா, இருந்தாலும் அவன் கொடியவன், கொடுமையான ஆட்சியாளனா இருக்கான். அவன் என்ன செய்யறான், அப்துல்லாஹ் பின் ஜுபைருக்கு எதிராக போரிடுறான். அப்படி போரிடும் போது அவங்க அப்துல்லாஹ் பின் ஜுபைர் என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்காக தயாராகி எதுக்கும் ஒரு வாட்டி என்னோட தாயார்ட்ட கேட்டுப்போம் அப்படின்னு வராங்க. அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க, அவங்க 100 வயது அடைந்த மூதாட்டி. அவங்க என்ன செய்யறாங்க, 100 வயது கண்ணு தெரியாத மூதாட்டியா இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு யுத்தம் இருக்கு, நான் திரும்பி வரமாட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்கும் போது அவங்க தடவி பார்த்துட்டு சொல்றாங்க, என்னது இதுக்கு முன்னாடி அவங்களுடைய அப்துல்லாஹ் பின் ஜுபைர் அவங்களுடைய தோழர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. யாரால, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபால். இதற்காக தான் இந்த போர் நடக்குது. அப்படி நடக்கும் போது சொல்றாங்க, நீ இந்த துன்யாக்காக போராடி இருக்க மகனே, நீ இந்த துன்யாக்காக போராடி இருக்க, உன்னுடைய தோழர்கள்லாம் இதுக்காக தான் கொல்லப்பட்டாச்சு அப்படின்னு இருந்தா உன்னை மாதிரி ஒரு கெட்ட பிள்ளைய நான் பார்த்திருக்கிறேன். இல்ல நான் ஹக்குலதான் இருக்கேன், சத்தியத்துலதான் இருக்கேன் அப்படின்னா நீ போரிடும், போரிட போ, அல்லாஹ்வின் பாதையில நீ போரிடு அப்படின்னா. சரி இதுதான் அது திரும்பின்னு சொல்றாங்க, நீ சத்தியத்துலதான் இருக்க, நீ ஹக்குலதான் இருக்க, ஆனா போரிட விருப்பம் இல்ல அப்படின்னா உன்னை மாதிரி ஒரு கோலை நான் பார்த்ததே கிடையாது, உன்னை மாதிரி ஒரு கோலையான மனிதரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தன்னுடைய மகனை என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செஞ்சுக்கிறான், அப்துல்லாஹ் பின் ஜுபைரை கொன்னுறான். கொண்டு சிலுவை அரைஞ்ச மாதிரி கழுமரத்தின் மேல ஏத்துறான். அப்போ இவங்க போய் பாத்துறாங்க, பார்த்து அழுகுறாங்க. அப்ப அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வந்துட்டு சொல்றான், நான் உங்களுடைய மகனை கொன்னுட்டேன், நீ என்ன நினைக்கிற, நான் சத்தியத்துல இருக்கேன் அசத்தியத்துல இருந்தேன், அதனாலதான் கொண்டுட்டேன் அப்படிங்கவும். அதுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, என் மகனோட துன்யாவை அழிச்சு,
நாளை மறுமை நாள்ல என் மகன் ஆசிரியத்துல கை வைப்பான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தங்க எப்படிப்பட்ட பெண்ணா இருக்காங்க, அந்த கொடுகோலன்னு தெரியும். நான் நினைச்சா அவனை கொன்றுவான், அதாவது அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் நினைச்சா என்னை கொன்றுவான்னு தெரியும். இருந்தாலும் அவனுக்கு எதிராக அவ்வளோ வீரமா பேசுறான். இன்னும் சொல்றாங்க, கடைசியா இறுதியா அவங்க சொல்றாங்க, என்னது நம்சல்லா அலிஸ்லாம் அன்றைக்கே சொன்னாங்க, சகீஸ் கோத்திரத்துல இருந்து ஒரு பொய்யன் தோன்றுவான்னு சொன்னாங்க. அவன் தோன்றிட்டான். இன்னும் சொன்னாங்க, சகீஸ் அதே கோத்திரத்தில இருந்து ஒரு கொடுகோலன் தோன்றுவான்னு சொன்னாங்க. அது வேற யாரும் இல்ல, நீதான் அப்படின்னு. அப்போ ஒரு ஆட்சியாளருக்கு முன்னாடி எவ்வளவு ஒரு கர்ஜனையோட பேசுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட கர்ஜனையை கொடுத்தது எது? இஸ்லாம். நான் ஹக்குலதான் இருக்கேன், நான் இஸ்லாத்துலதான் இருக்கேங்கிற அந்த தன்னம்பிக்கையே உங்களுக்கு அவ்வளவு பெரிய வீரத்தை கொடுக்குறதுப்பா. அப்போ இப்படிப்பட்ட நன்மக்களா இப்படி இந்த வாழ்க்கை இந்த வரலாறுகள்ல இருந்து நம்ம அதிகமான படிப்பினைகளை எடுத்துக்கணும். நம்ம ஆட்சியாளர்கள் ஏதோ தவறு செய்யறாங்களா, நம்மளோட பொறுப்புல உள்ளவங்க ஏதோ தவறு செய்யறாங்களா, நம்ம அதை சுட்டி காட்டக்கூடியவங்களா, நம்ம என்னப்பா நம்ம சாதாரண ஒரு வேலை செய்யக்கூடியவங்களா இருக்காங்கன்னு பார்க்க கூடாது. ஆட்சியாளர் தப்பு செய்யறாரு, ஒரு பொறுப்புல உள்ளவங்க தப்பு செய்யறாங்கன்னா எடுத்து அதை சொல்லணும். அது என்ன, அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது ஒரு ஜிஹாது, அது ஒரு ஜிஹாதுன்னு சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலையில இந்த வீரத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளுப்பா. அப்போ இப்படிப்பட்ட நன்மக்களாக அந்த வரலாறுல இருந்து படிப்பினை எடுத்துக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களே என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாசகவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. الله أكبر الله أكبر.